வீட்டில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் விளக்கை இந்த முறையில் தீபமேற்றி வேண்டுதலை வைக்க அந்த வேண்டுதலுக்குரிய பலன்களை காமாட்சி அம்மனே வந்து கூறுவார்கள். பொதுவாக செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் பூஜை சாமான்களை விளக்கக்கூடாது. அதேபோல் புதன்கிழமை அன்றும் நாம் விளக்கை சுத்தம் செய்யக்கூடாது. காரணம், புதன்கிழமை அன்று நாம் பூஜை பொருட்களை சுத்தம் செய்வதன் மூலம் பெருமாளின் அனுக்கிரகத்தை பெற இயலாமல் போய்விடும். காமாட்சியம்மன் விளக்கை நாம் சுத்தம் செய்த பிறகு சந்தனம் குங்குமம் வைத்து ஒரு தாம்பாள தட்டை வைத்து பூஜை பொருட்கள் விற்கும் கடையில் ஜவ்வாது பேஸ்ட் என்று விற்கப்படும் அந்த பேஸ்டை வாங்கி வந்து காமாட்சி அம்மன் விளக்கு முழுவதும், அதாவது காமாட்சி அம்மன் இருக்கும் இடத்தில் முழுமையாக தடவ வேண்டும். மர இலைகளை பறித்து வர வேண்டும். இந்த இலைகளை சுத்தம் செய்து அதற்கும் சந்தனம் குங்குமம் இட்டு அந்த தாம்பாளத்தை சுற்றி வட்ட வடிவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு நடுவில் காமாட்சி அம்மன் விளக்கை வைக்க வேண்டும். பிறகு மலர்களால் அலங்கரித்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த விளக்கில் விளக்கெண்ணெயை ஊற்றி, அதாவது ஆமணக்கு எண்ணெயை ஊற்ற வேண்டும். அடுத்ததாக சிவப்பு நிற திரியை போட வேண்டும். குங்குமத்தில் சிறிது பன்னீரை ஊற்றி குழைத்து விட்டு அதில் பஞ்சத்திரி போட்டு நனைத்து உலர வைத்து எடுத்து அதை உபயோகப்படுத்துங்கள். இப்படி சிவப்பு திரியை போட்டு தீபம் ஏற்றிவிட்டு அந்த தீபத்தை காமாட்சி அம்மனாக நினைத்து மனதார உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் கூற வேண்டும். அவ்வாறு கூறும் பொழுது அந்த தீபச்சுடர் ஒளியில் காமாட்சி அம்மனே வந்து வீற்றிருந்து உங்களுடைய வேண்டுதல் நடக்குமா நடக்காதா என்று கூறிவிடுவார்கள். தீபமானது வலது புறமாக சாய்ந்தால் உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும். இடது புறமாக சாய்ந்தால் நிறைவேறாது. இருபுறமும் மாறி மாறி சாய்ந்தால் உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறுவதில் தடங்கல்கள் ஏற்படும் என்றும் அர்த்தம்.